வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா செப்டம்பர் 10ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சென்டம் ஆப்ல டெஸ்ட் பேட்சஸ் போய்கிட்டு இருக்கு, ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ், அல்காரிதம் டெஸ்ட். ஸோ நீங்க கீழே தெரியுற சென்டம் ஆப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட எக்ஸாம் டெஸ்ட்டை நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க. அது உங்களை எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் 10 என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு என்ன அப்படின்னா பார்த்தா தெரியுதா? என்னது? கிளவுட் பஸ்ட்டுங்க. கிளவுட் பஸ்ட்னால இதே மாதிரி மழை நம்ம ஊர்லலாம் பெஞ்சதுன்னா என்ன ஆகுறது? ஸோ ஜம்மு காஷ்மீர் தான், அப்புறம் ஹிமாச்சல பிரதேஷ், இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா கிளவுடு பஸ்ட்னு ஒன்று நடக்கும். திடீர்னு பார்த்தா 200 அடி 200 மீட்ரு 400 மீட்டருன்னு சொல்லிட்டு மழை பெஞ்சு தள்ளும். முன்னெல்லாம் வந்து நம்ம யூடியூப்ல பார்த்துருக்கோம் இல்லையா? நிறைய மழை வந்து ஹரித்வார் போயிடுச்சு, ஏகப்பட்ட கிராமங்கள் அழிஞ்சிருச்சு, எத்தனை வீடு அழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல பார்த்துருக்கோம் இல்லையா? அதெல்லாம் கிளவுட் பஸ்ட்னால திடீர்னு சொல்லிட்டு மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் இப்போ என்னன்னா நேற்று நடந்திருக்கு. நிலச்சரிவு காரணமாக சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ரேட்டில் நீர்மின் திட்டம் எந்த மாநில யூனியன் பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? இது என்ன அப்படின்னா லேண்ட்ஸ்லைடு ரேட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. அது லேண்ட்ஸ்லைட் காரணமாக அது ரீசெண்டா அழியப்பட்டிருக்கு. இதுதான். ஓகேவா? அதுக்கு உண்டான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரின் கிஷ்தவாரில் உள்ள ரேட்டில் நீர்மின் திட்டத்துல நிலச்சரிவில் 5 பேர் காயமடைந்தாங்க. நிலச்சரிவில் 5 பேர். அது வந்து நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடு. நான் சொன்னது கிளவுட் பஸ்ட். ஏன்னா அங்கே அடிக்கடி நடக்கிறதுனால அதை நான் சொன்னேன். ஓகேவா? இப்போதைக்கு இந்த அழி வந்து லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. லேண்ட்ஸ்லைடு இது செனாய் நதியில் 850 மெகாவாட் ஆற்றில் இயங்கும் நீர்மின் நிலையம் இது. ஓகேவா? இந்த திட்டம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மின் மேம்பாட்டு கழகத்தினால இது நீர் மின்சாரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த தேசிய நீர் மின்சார கழகம் நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன், ஓகே, நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் 50% பங்குகளையும், காஷ்மீர் மாநில மின் மேம்பாட்டு கழகம் 49 பங்குகளையும் வச்சிருக்காங்க. ஓகேவா? இது எங்கன்னா செனாய் அந்த இடத்துல ஜம்மு காஷ்மீர்ல கிஷ்தவாரில் ரேட்டில் நீர்மின் நிலையத்து லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 18வது சர்வதேச பூமி அறிவியல் ஒலிம்பியாட் எங்கு நடைபெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால. ஓகேவா? 18th இன்டர்நேஷனல் எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாட். 18th இது வந்து எத்தனாவது? 18th எர்த் சயின்ஸ் இன்டர்நேஷனல் எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாட். அதுதான் IESO. ஓகேவா? எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாடு 18வது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சீனால நடக்குது. ஓகேவா? சீனால நடக்குது. IESO 2025 ஜின்னிங் சைனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் எர்த் சயின்ஸ். இது என்னன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா 7 மெடல், 1 கோல்டு 4 சில்வர் 2 பிரான்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இந்த ஒலிம்பியாட்ல. அதுதான் இப்போ ரீசெண்டா ரொம்ப நேத்தி உள்ள நியூஸ். சீனாவின் ஜினிங்கில் 18வது சர்வதேச பூமி அறிவியல் ஒலிம்பியாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்தியாவை சேர்ந்தவங்க எத்தனை 7 பதக்கங்களா வாங்கியிருக்காங்க. இந்திய அணி வென்றிருக்கு. 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெள்ளி 2 வெண்கலம். ஓகேவா? புவி அறிவியல் இளைஞர் இயக்கம், அதாவது ஐஜிம் சொல்லுவாங்க, ஜியோ சயின்ஸ் யூத் மூவ்மெண்ட், இன்டர்நேஷனல் ஜியோ சயின்ஸ் எர்த் மூவ்மெண்ட். ஓகேவா? 7 பதக்கங்களை இந்த அணியும் வென்றிருக்கு. 1 தங்கம் 4 வெள்ளி 2 வெண்கலம். சர்வதேச புவி அறிவியல் கல்வி அமைப்பு 2003 IESO நிறுவப்பட்டது. ஓகேவா? இது எப்ப நிறுவப்பட்டாங்க? IESOனா 2003 இன்டர்நேஷனல் ஜியோ சயின்ஸ் எஜுகேஷன் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷனல் ஜியோ சயின்ஸ் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் ஜியோ சயின்ஸ் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷனால 2003 ஆரம்பிக்கப்பட்டது. குழு பணி மற்றும் யோசனை பரிமாற்றம். ஓகேவா? 11th and 12th இது தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியா 2007
2013 வரைக்கும் மைசூர்ல 10வது பதிப்பை நடத்தியது இந்த ஒலிம்பியாடை. அதுபோலதான். ஓகே, 3வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இது என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, யாருக்கா இருந்தாலும். ஸோ இதன் மூலியமா இனிமேட்டு சமீபத்தில் எந்த நாடு எண்டோரோமிக்ஸ் என்ற புற்றுநோயை தடுப்பூசி சோதனை முடிவுகளுக்கு பிறகு வெளியிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ரஷ்யா வந்து என்ன பண்ணிருக்க, என்டரோமிக்ஸ் இந்த கேன்சர் நேமு, இந்த மருந்து பேர் கேட்பாங்க, என்டரோமிக்ஸ். ரஷ்யால இந்த வாட்டி குரூப் 4ல குரூப் 2ல கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா ரஷ்யா தான். ஓகேவா, 2 நாளைக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். வெற்றிகரமான முன் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு ரஷ்யா எண்டோரோமிக்ஸ் என்ற புற்றுநோய் தடுப்பூசியை வெளியிட்டது. அதிக செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை நிரூபித்திருக்கு. பெருங்குடல் புற்றுநோய்க்கானது. இந்த கொலோனோ பெருங்குடல்ல, ஓகேவா, பெருங்குடல்ல வர்ற இந்த கேன்சர் எல்லாம் இது வந்து சீர்படுத்துது. மூளை புற்றுநோய், கிளியோபிளாஸ்டோமா மற்றும் ஒரு குறிப்பிட்ட வகை மெலனோமா, தோல் புற்றுநோய் ஆகியவற்றிற்கு மற்றொரு பதிப்பு உருவாக்கத்தில் இது இருக்கு. ஓகேவா, அதாவது கொலோரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபுல்லா வந்து இது கியூர் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கிளியோபிளாஸ்டோமா, பிரெயின் கேன்சரு, ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் மெலனோமா அண்ட் ஸ்கின்ஸ் கேன்சர் எல்லாத்தையுமே இந்த மருந்து காலி பண்ணுது. ஓகேவா, இந்த புற்றுநோய் பெரிய குடல் அல்லது மலக்குடலில் தொடங்குகிறது. இது பாலிப்ஸ் எனப்படும் அசாதாரண செல்கள் வளர்ச்சியால் ஏற்படுது. ஓகேவா, குடல் பழக்க வழக்கங்களில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் மலத்தில் ரத்தம், வயிற்று வலி மற்றும் சோர்வு ஆகியவற்றை இது அடங்கும். அதுக்கப்புறம் ரஷ்யாவோட இது என்னன்னா, தலைநகரம் மாஸ்கோ, நாணயம் ரஷ்யா ரூபில், கண்டம் வந்து ஐரோப்பா ஆசியா, அதிகாரப்பூர்வ மொழி ரஷ்யனு, பிரதமர் வந்து மிக்கேல் மிஷ்டின், ஜனாதிபதி விளாடிமிர் புதின். அவ்வளவுதான். அப்புறம் இந்திய தொழிலாளர்களுக்கு 1 மில்லியன் வேலை வாய்ப்புகள் எங்க ரஷ்யால இருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்துப்போம். அப்புறம் 4வது கொஸ்டின், ஐஎன்எஸ் காட்மெட் சமீபத்தில் எந்த நாட்டின் 50வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்றது? ஐஎன்எஸ் காட்மின் அப்படிங்கிறது அதாவது பப்புவா நியூ குனியா. ஓகேவா, இந்த பப்புவா நியூ குனியா என்ன பண்றாங்க, ஐஎன்எஸ் கேட்மேட்டு பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா பப்புவா நியூ குனியால பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. இந்த பப்புவா இந்தியன் நேவி பேண்ட் வந்து மிலிட்ரி டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து பப்புவா நியூ குனியால 15th இண்டிபெண்டன்ஸ் டேக்காக செலிப்ரேஷன் பண்றதாக கலந்துக்கிட்டு. ஓகேவா, இது எங்க இருக்கு அப்படின்னா சவுத் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல இந்த நாடு இருக்கு. ஓகேவா, சவுத் வெஸ்ட் பசிபிக் ஓஷன்ல. பப்புவா நியூ கினியா 50வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் போது போர்ட் மோர்ஸ்பியல் நடந்த பிரம்மாண்டமான இராணுவ பச்சை குத்தலில் இந்திய கடற்படை இந்த குழு பங்கேற்றது. பப்புவா நியூ கினியா அது எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல, அதாவது தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் ஓஸ்னியாவில் உள்ள ஒரு தீவு தான் இது. இது இந்தோனேஷியாவுடன் அதன் மேற்கு எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஆஸ்திரேலியா அதன் தெற்கிலும், சாலமன் தீவு அதன் தென்கிழக்கிலும் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, பப்புவா நியூ குனியா ஆஸ்திரேலியாவுக்கு மேல இருக்குங்க. ஓகேவா, நியூசிலாந்துலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஆஸ்திரேலியா இருக்குன்னா ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் பப்புவா நியூ குனியா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இதுதான் ஆஸ்திரேலியான்னு வச்சுப்போம். ஆஸ்திரேலியா இந்த இடத்துல தான் இந்தோனேஷியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு தீவு மாதிரி இருக்கு, அதுல ஒன்று தான் பப்புவா நியூ குனியா. ஸோ இங்கே தான் நியூசிலாந்து இருக்கு. ஸோ இதுதான். அதானி பவர் எந்த நாட்டின் மின் உற்பத்தி நிறுவனமாக? ட்ரூ கிரீன். ஓகேவா, இந்த பவர் ஜெனரேஷன் கம்பெனி ட்ரூ கிரீன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ட்ரூ கிரீன் பவர், இதை பார்த்தாலே தெரியும் பூட்டான். ஓகேவா, இந்த இவங்க தான் பூட்டான் பவர் கார்பரேஷனோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்தியாவோட லார்ஜஸ்ட் பிரைவேட் பவர் ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னா அதானி தான். பூட்டான் ஸ்டேட் ஓன்டு பவர் ஜெனரேஷன் கம்பெனி பேரு ட்ரக் கிரீன் பவர் கார்பரேஷன் லிமிடெட். 2 பேருக்கும் ஷேர் ஹோல்ட் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஓகேவா, எவ்வளோ அப்படின்னா 570 மெகாவாட் வாங்சூ ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை ஹிமாலயன் பூட்டோ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 6000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் மின் உற்பத்தியான அதானி பவர் மற்றும் பூட்டான் அரசுக்கு சொந்தமான மின் உற்பத்தி நிறுவனம் ட்ரூ கிரீன் பவர்
கார்பரேஷனோட ஒரு அக்ரிமெண்ட், ஷேர் ஹோல்டர் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 6000 கோடி ரூபாய் முதலீட்டுல பங்குதாரர் ஒப்பந்தத்துல இது 570 மெகாவாட் வாங்சூ நீர்மின் திட்டத்தை உருவாக்குறதுக்கு. ஓகேவா? இந்த பிரின்சிபல் அக்ரிமெண்ட், பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இது நடந்திருக்கு. மின் கொள்முதல் ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. பூட்டானின் பிரதமர் தாஷோ ஷெரிங் டோப்கே அப்படியே அதானி குழும தலைவர் திரு கௌதம் அதானியும் இது முன்னெடுத்துல இது கையெழுத்து நடந்தது. ஓகேவா? பூட்டானோட பத்தின சில நிகழ்வுகள்லாம் என்ன, அதோட ஃபேக்ட்ஸ் என்னன்னா, பூட்டானோட தலைநகரம் திம்பு, நாணயங்கள் பூட்டானிய நகல்ரம் மற்றும் இந்திய ரூபாய், அதிகாரப்பூர்வ மொழி சோங்கா, மன்னர் வந்து ஜிக்மே கேசர் நாம்கேல் வாங்சூக் அப்படிங்கிறவரு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா நேபாளில் வேற கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. ஷர்மா ஒலி வேற ரிசைன் பண்ணிட்டாரு. அட் த சேம் டைம் அங்க எதனால அப்படின்னா, சோசியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, யூடியூபு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை வச்சிட்டாங்க. அதுக்காக வேற கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த G20 உச்சி மாநாடு 2026 எந்த நாட்டில் நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இதோ போட்டாச்சுல, இவங்களை பார்த்தாலே தெரியும், அமெரிக்கா யூஎஸ்ஏல தான் அடுத்த G20 மாநாடு நடக்க போகுது, ரியோ சமிட்ல. ஓகேவா? ட்ரம்ப் G20 பிளான் என்னென்னலாம் இருக்கு, அந்த குரூப் ஆஃப் 20 என்னன்னா டோரல் கோல்ஃப் கிளப் நியர் மியாமி இன் சவுதர்ன் புளோரிடால 2026 சமிட் நடக்க போகுது. ஓகேவா? இந்த G20 நாடுகள் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் ஜூலைல சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இஸ்ரேல் பாலிசிஸ் எல்லாத்தையுமே இதுல கொண்டு வர போறாங்க. இதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெற்கு புளோரிடாவில் உள்ள மியாமிக்கு அருகில் உள்ள டோரல் கோல்ஃப் கிளப்ல 2026 உச்சி மாநாட்டிற்காக 20 நாடுகளுக்கு குழுவின் தலைவர்கள் கூறுவார்கள் என்பதை உறுதிப்படுத்தினார். ஓகேவா? G20 பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் ஆசிய நிதி நெருக்கடிக்கு பிறகு 1999 இந்த G20 ஆரம்பிக்கப்பட்டது. நிதியமைச்சர் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களால் உலகளாவிய பொருளாதார நிதி பிரச்சனையை விவாதிக்கிறதுக்காக. 2007-8 நிதி நெருக்கடிக்கு பிறகு 2009 உலகளாவிய பொருளாதார ஒத்துழைப்பை இது மாற்றி அமைச்சுது. அதுக்கப்புறம் 19 தேசிய பொருளாதார ஐரோப்பிய ஒன்றியம், அப்புறம் ஆப்பிரிக்க ஒன்றியம். ஓகேவா? இது அனைத்தும் இதுல ஜாயின் பண்ணிச்சு. இது எப்ப நிறுவப்பட்டதுன்னா 1999 இந்தியா G20 உறுப்பினர் ஆனது 1999. ஸோ 2025 சிறப்பு விருந்தினராக மற்ற நாடுகளை பிரைக்காவில் தென்னாப்பிரிக்கா, தற்போதைய பிரேசில், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து G20 பணிகளை நிர்வகிக்கிறது. ஓகே, இவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி G20 மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா 2025 ட்ரோய்கா அப்படிங்கிற இடத்துல, இதுக்கு முன்னாடி பிரேசில்ல, இந்த வருஷம் வரப்போற வருஷம் யூஎஸ்ஏல. ஓகே, இப்போ 2025 ட்ரோய்கா அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. ஸோ அவ்வளோதான். சமீபத்தில் ஆண்ட்ரூ ஹோலண்ட்ஸ் எந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்? பார்த்தாலே ஒரு இது மாதிரி தெரியுதா? ஜமைக்கா. ஓகேவா? உசைன் போல்ட் பிறந்த ஊர் ஜமைக்கா. ஆண்ட்ரூ ஹோலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜமைக்கா அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரா ஆண்ட்ரூ ஹோலண்ட்ஸை நியமனம் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆண்ட்ரூ ஹோலண்ட்ஸ். இவர் வந்து ஜமைக்காவோட பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஜமைக்கா பற்றி என்ன தெரியணும் அப்படின்னா, 10,990 சதுர கிலோமீட்டர் தான் அந்த தீவு. ஓகேவா? 4,240 சதுர மைல் தான் பரப்பளவை கொண்ட கரீபியனில் இந்த தீவு இருக்கு. கியூபா மற்றும் ஹிஸ்பானியாவிற்கு பிறகு கிரேட்டர் ஆன்டிலிஸ், ஸோ கிங்ஸ்டன் நாட்டின் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரமாக இது சொல்லப்படுது. ஸோ இதுல தான் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகன் பிளேக்கு, அதுக்கப்புறம் வந்து உசைன் போல்ட், இவங்கெல்லாம் வந்து தடகள வீரர்கள், நிறைய ஒலிம்பிக் இது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உசைன் போல்ட்டை யாருக்குமே தெரியாமல் இருக்காது, அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பிரதமர்கள்லாம் இப்போ ரீசெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க, இதை நம்ம டெய்லியுமே பார்க்குறோம். அப்புறம் உலக தற்கொலை தடுப்பு தினம், சூசைடு தடுக்கிறது எப்போ அப்படின்னா இன்னைக்கு தான், செப்டம்பர் 10. ஓகேவா? செப்டம்பர் 10 சூசைடை தடுக்கணும். ஒரே சூசைடா இருக்கா, இதுக்கு என்ன தீம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் த நேரேட்டிவ் ஆன் சூசைட். சேஞ்சிங் த நேரேட்டிவ் ஆன் சூசைட். சேஞ்சிங் த நேரேட்டிவ் ஆன் சூசைடு இந்த நாளுக்கு உண்டான தீமு. சேஞ்சிங்
தி நேரேட்டிவ் ஆன் சூசைட். சூசைடு 2022 கருப்பொருள் தற்கொலை பற்றிய விளக்கத்தை மாற்றுதல் அப்படிங்கிறதான். WHO இந்த நாளின் இணை அனுசரணையை வழங்குது. உலக தற்கொலை தடுப்பு தினம், வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே. வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே இன்னைக்கு தான். ஓகேவா? அடுத்தது 9, வன்முறை ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பிறகு எந்த நாட்டின் பிரதமர் KP சர்மா ஒலி ராஜினாமா செய்தார் அப்படின்னா நேபாளம். ஓகேவா? நேத்தி எல்லா சோசியல் மீடியாவும் பேன் பண்ணிட்டாங்க சொல்லியிருந்தோம். இப்போ வன்முறை மற்றும் ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பிறகு எந்த நாட்டின் பிரதமர் KP சர்மா ஒலி ரிசைன் பண்ணார் அப்படின்னா நேபாளம். நேபாளோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா KP சர்மா ஒலி. செப்டம்பர் 9, 2025 அவர் ரிசைன் பண்ணாரு. ஸோ ஆன்டி கரப்ஷன் ப்ரொடெஸ்ட்காக. ஓகேவா? 19 பீப்புள் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வேர் கில்டு இறந்து போயிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கரப்ஷன் நடந்திருக்கு, நெப்போட்டிசம் நடந்திருக்கு, ஃபேவரட்டிசம் நடந்திருக்கு. அதனால இந்த கவர்மெண்ட்டு கவிழ்ந்துருச்சு. இதில் என்னன்னா நேபாள் மிலிட்ரி சார்ஜ் ஓவர் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நேபாளத்தை பற்றின தலைநகரம் காத்மாண்டு. நாணயம் நேபாளம் ரூபாய். அதிகாரப்பூர்வ மொழி நேபாளம். நேபாளில் இப்போ ரீசெண்டாக என்னென்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா சர்வதேச பெரிய பூனை கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்கு நேபாளம். உலக சுகாதார அமைப்பு நேபாளம் ரூபல்லாவை ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக நீக்கியதுக்கு. அப்புறம் நேபாளத்தின் யாலா பனிப்பாறை இப்போது நேபாளத்தில் இறந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேற்று நம்ம ஒரு போட்டோம் இல்லையா, 15வது துணை ஜனாதிபதியாக யாரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா CP ராதாகிருஷ்ணன். இவரு தமிழகத்தை திருப்பூரை சேர்ந்தவர். இவரு வைஸ் பிரசிடென்ட் இதுல இவரு ஜெயிச்சிருக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி CP ராதாகிருஷ்ணன் 15வது துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். எப்போ அப்படின்னா செப்டம்பர் 9. இவரு மகாராஷ்டிரா முன்னாள் ஆளுநர் வேற. அதுக்கப்புறம் துணை ஜனாதிபதி தேர்தலில் 452 முதல் விருப்ப வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கார். அது நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி 300 வாக்குகள் பெற்று தோற்கடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் 452 வாக்கு பெற்றிருக்காரு. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தானுக்குள் இந்தியாவின் ஆழமான தாக்குதல்களில் சொல்லப்படாத கதை என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? ஸோ இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா KJS தில்லான் அப்படிங்கிறவரு ஆபரேஷன் சிந்தூர் த யுனைடெட் ஸ்டோரி இந்தியா டீப் ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆர்மி சீஃப் ஜென் உபேந்திர திவேடி. ஓகேவா? ஃபுல் ஃப்ரீடத்தை பற்றி இவர் எழுதியிருக்கிறாரு. இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி ஆபரேஷன் சிந்தூர் குறித்த ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. ஓகே, முழு சுதந்திரத்தின் அரசியல் தெளிவு, விளக்கம் மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைக்கான அரசியல் இராணுவத்தை பற்றி. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சமீபத்தில் செய்த புத்தகங்கள்லாம் என்ன நேற்று பார்த்தோம். மதர் மேரி என்னிடம் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி ராய் ஒரு புக்கு அவங்க எழுதியிருந்தாங்க. கேரளாவில் அதை வெளியிட்டது. இதுக்கு முன்னாடி அவங்க புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, சோழ புலிகள் சோமநாதரின் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமீஷ் திரிபாதி. அது மட்டும் இல்லாமல் மனசாட்சி வலையமைப்பு சுகாதா ஸ்ரீனிவாசரு, அப்புறம் D1 ஷிகர் தவான். இந்த புக்கெல்லாம் அப்பப்போ நம்ம வாசிச்சுட்டே இருந்தோம்னா மறக்காது. அதனால தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் எந்த நாட்டின் பிரதமர் பிரான்சுவா பேரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியை அடைந்து பின் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு? இவர் பிரான்ஸ். ஓகேவா? பிரான்ஸ்ல இருந்து இவரை நீக்கப்பட்டிருக்கு. இவர் பேர் என்ன அப்படின்னா போஸ்ட் பிரைம் மினிஸ்டர். பிரான்ஸ்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இவர் இந்தியா அண்ட் பிரெஞ்சு ஏரோஸ்பேஸ் மேஜர் சாஃப்ரான் டு கோ டெவலப். ஓகேவா? பிரான்ஸை பத்தின இதான் நடப்பு செய்திகள். இவர் யாருன்னா ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன். நாணயம் யூரோ. பாரிஸு. இந்தியாவின் பிரெஞ்சு விண்வெளி நிறுவனமான சப்ரானும் இணைந்து உள்நாட்டில் ஜெட் என்ஜின்களை உருவாக்க உற்பத்தி கையெழுத்திட்டு இருக்காங்க. UPI கொடுப்பனவுகளை ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு பிரான்ஸு. பாலஸ்தீன அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதாக அறிவித்தது G7 மாநாடு. 1923 மூடப்பட்டிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக நீச்சல் வீரர்கள் பிரான்சில் உள்ள அதிகாரப்பூர்வமாக நுழைஞ்சாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு என்ன கொரிஸ் இருக்கோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேற்கொண்டு கரண்ட் அஃபேர்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.